ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 147. இதில் 154வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 17வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 17. உபேந்திரோ வாமனः பிராம்சோர் அமோகः சுசிரோர்ஜிதः அதேந்திர சங்கிரக சர்கோ திருதாத்மா நியமோ யமக. நாமம் 154. ஓம் வாமனாய நமக. குள்ள வடிவம் உடையவர், தன்னுடைய திருமேனி ஒளியால் நன்மை அளிப்பவர் என்று பொருள் இதற்கு. இதை வாமன அவதாரத்தில் இருந்து பார்க்கலாம். ஒரு சமயம் இந்திரன் தலைமையில் தேவர்களும் மகாபலி தலைமையில் அசுரர்களும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து பயங்கரமாக போர் புரிந்தார்கள். அந்த போரில் இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டு மகாபலி இறந்தான். இறந்து போன மகாபலியின் சடலத்தை அசுரர்கள் தங்கள் குருவான சுக்கிராச்சாரியாரிடம் கொண்டு சென்றார்கள். சுக்கிராச்சாரியார் தமது மந்திர பலத்தால் இறந்து போன மகாபலியை மீண்டும் உயிர்த்தெழ செய்தார். மகாபலிக்காக பெரும் வேள்வி ஒன்றையும் செய்தார் சுக்கிராச்சாரியார். அந்த வேள்வி தீயிலிருந்து ஆயுதங்களும் தேர்களும் படைகளும் உருவெடுத்து வந்தன. அப்படி புதிய உத்வேகத்துடன் மகாபலி புறப்பட்டு இந்திரனை தாக்க வந்தான். அவன் வரும் வேகத்தை கண்டு அஞ்சிய தேவர்கள் தேவலோகத்தை விட்டு ஓடினார்கள். அதனால் இனி நானே அனைத்துலகுக்கும் அரசன் என்று சொன்ன மகாபலி இந்திரனின் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். தேவர்களின் தாயான அதிதி தேவி தன் கணவரான கஷ்யப முனிவரிடம், நம் மகன்களான தேவர்கள் எங்கு சென்றார்கள் என்றே தெரியவில்லையே, அவர்கள் இருக்கும் இடத்தை எப்படி கண்டுபிடிப்பது? மேலும் மகாபலியை வீழ்த்தி தேவலோகத்தை தேவர்கள் கைப்பற்றி இழந்த செல்வத்தை மீண்டும் பெற என்ன வழி என்று கேட்டாள். அப்போது கஷ்யப முனிவர் சொன்னார், அதிதி, நீ 12 நாட்களுக்கு பால் மட்டும் அருந்தி பயோவிரதம் என்ற விரதத்தை அனுஷ்டித்தால் அதனால் திருமால் மனம் மகிழ்ந்து உனக்கு அருள் புரிவார் என்று சொன்னார். அதிதி தேவியும் அது போன்றே பயோவிரதத்தை 12 நாட்கள் அனுஷ்டித்தாள். விரதம் பூர்த்தியானதும் திருமால் அவளுக்கு காட்சியளித்து, நான் உனக்கு மகனாக அவதரிக்கிறேன் என்று வாக்களித்தார். அப்படியே திருமால் சொன்னபடியே பாத்திரபத மாதம் திருவோண நட்சத்திரத்தில் அதிதியின் மகனாக குள்ளமான உருவத்துடன் திருமால் அவதாரம் செய்தார். குள்ளமான தோற்றம் கொண்டிருந்தமையால் வாமனர் என்று அழைக்கப்பட்டார். அவரது திருமேனி மிகவும் ஒளி வீசியவாறே இருந்தது. அதனால் கஷ்யபரின் ஆசிரமத்தில் இருந்த இருள் அனைத்தும் நீங்கியது. வாமனருடைய அருள் ஒளியால் தன் மகன்களான தேவர்கள் ஒளிந்திருக்கும் இடத்தை அறிந்து கொண்டார் கஷ்யப முனிவர். அந்த தேவர்களை அழைத்து, நீங்கள் அத்தனை பேரும் மகாபலின் யாகசாலையில் போய் மரம், செடி, கொடி போன்ற தாவரங்களாகவோ அல்லது எறும்புகளாகவோ இருந்து விடுங்கள். வாமனமூர்த்தி அங்கே வருவார். அவரது திருமேனி ஒளிப்பட்டவுடன் நீங்கள் அனைத்து நன்மைகளும் பெற்றிடுவீர்கள் என்று சொன்னார் கஷ்யபர். அதுபோன்றே தேவர்களும் வெவ்வேறு வடிவங்களில் நர்மதா நதிக்கரையில் மகாபலி வேள்வி செய்த வேள்விசாலையில் ஒளிந்தார்கள். கையில் கமண்டலமும் மார்பில் மான்தோளும் ஏந்தியபடி மகாபலின் யாகசாலைக்கு சென்றார் வாமனர். யாசகம் கேட்டு வந்த பிரம்மச்சாரியாக உள்ளே நுழைந்த வாமனரின் திருமேனி ஒளியைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் பிரமித்து போனார்கள். வாருங்கள் வாருங்கள், நீங்கள் வந்தமையால் என் யாகம் வெற்றியடைந்தது என்று சொல்லி அவரை வரவேற்று அவருக்கு உரிய ஆசனம் அளித்த மகாபலி அவரது கால்களை கழுவிவிட்டான். அவர் கால் கழுவிய தீர்த்தத்தை தன் தலைமேல் தெளித்தும் கொண்டான். அப்போது வாமனமூர்த்தியின்
திருமேனி ஒளி செடி கொடி வடிவில் யாகசாலையில் இருந்த தேவர்களின் மேல் பட்டவுடனே அவர்கள் இழந்த செல்வத்தையும் தேவலோக ராஜ்யத்தையும் பெற்றுவிட்டார்கள். கடைசியில் மகாபலி திருமாலால் தண்டிக்கப்பட்டதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. வாமனரின் திருமேனி ஒளி மகாபலி மேல் பட்டதன் விளைவாக பூமிக்கு கீழே உள்ள சுதலம் என்னும் லோகத்தில் சிறந்த பதவியை பெற்றான் மகாபலி. அவன் 7 சிரஞ்சீவிகளுள் ஒருவனானான். அடுத்த கல்பத்தில் இந்திர பதவியும் அவனுக்கு கிட்டும் என்று திருமால் உறுதியளித்தார். வாமன என்றால் தன் திருமேனி ஒளியால் அனைவருக்கும் நன்மையை உண்டாக்குபவர் என்ற பொருள். அதாவது தேவர்கள் அசுரர்கள் என்று பாகுபாடு இன்றி அனைவருக்கும் நன்மையையே செய்தது வாமனமூர்த்தியின் திருமேனி ஒளி. எப்படி என்றால் தேவர்களும் இழந்த செல்வத்தை பெற்றார்கள். மகாபலியும் சுதலலோகத்தில் நற்பதவியையும் சிரஞ்சீவியாக வாழும் பேற்றையும் பெற்றான். இப்படி அனைவருக்கும் நன்மை செய்யும் திருமேனி ஒளியை உடையவராக விளங்குவதால் திருமால் வாமன என்று அழைக்கப்படுகிறார். இந்த 154வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் மீண்டும் பெறும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்தது 155வது திருநாமம் ஓம் பிராம்ஷவே நமக. இதை அடுத்த பகுதியில் திருவிக்கிரம அவதாரத்தில் இருந்து பார்க்கலாம். ஹரி ஓம்.